வணக்கம். tnpsc beginners academy இருந்து நான் உங்கள் சகோதரி ஜெயதீபா சத்யேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா tnpsc group 1 எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. tnpsc group 1 எக்ஸாம் வந்து நாளைக்கு நடக்க போகுது. ஓகேங்களா. அந்த எக்ஸாம்காண்டி நம்ம இப்போ சீரியஸாக ரிவைஸ் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா. இவ்வளோ வருஷம் நம்ம படித்ததுக்கான ரிசல்ட்டு, ஓகேங்களா, இத்தனை மந்த் நம்ம படித்ததுக்கான ரிசல்ட் வந்து அந்த 3 ஹார்ஸில் தான் நம்ம காமிக்க போகிறோம். ஓகேங்களா. அந்த 3 ஹார்ஸில் நம்மளுக்கு எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா. tnpsc group 1 டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா. இப்போ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஷின் பேப்பர் வாங்கிக்கிறோம். கொஷின் பேப்பர் வாங்கின பிறகு 2 கேட்டகரி இருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னென்னா கொஷின் பேப்பர் வாங்கிட்டு ஃபுல் கொஷின்ஸு ரீட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஆன்சர் மார்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. செகண்ட் கேட்டகரி என்னென்னா ஒரு கொஷின் ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து நான் செகண்ட் கேட்டகரி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஷின் ரீட் பண்ணிவிட்டு அந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணிப்பேன். இந்த மாதிரி மார்க் பண்ணால் தான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த செகண்ட் மெத்தட். ஓகேங்களா. இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, 1லேருந்து 200 வரை இருக்குங்களா, அந்த ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகிட்டாலும் நம்மளுக்கு வந்து மார்க் வந்து போயிடும். ஸோ ஒரு கொஷின் பார்த்தோன்னே அந்த கொஷினோட அந்த கரெக்ட் நம்பருக்கு நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேட் பண்ணிக்கணும். இதுவே நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் அதில் மார்க் பண்ணோம்னா சில டைம், ஓகேங்களா, மேபி மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு கொஷினுக்கு வந்து இன்னொரு கொஷின் மாற்றி ஆன்சர் பண்ணுறோம், அந்த மாதிரி மிஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மார்க்கில் கூட நம்மளோட இலக்கை வந்து அடைய முடியாமல் போயிடும். சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், என்னோடய சஜஷன் என்னென்னா செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் ரீட் பண்ணிவிட்டு அதாவது ஒரு கொஷின் ரீட் பண்ணிவிட்டு அந்த கொஷினுக்கு ஆன்சர் மார்க் பண்ணுறது. ஓகேங்களா. அடுத்து என்னென்னா நம்ம கையில் வந்து 3 ஹவர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. 25 மார்க்ஸ் சாலிடாக 25 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது அந்த மேக்ஸில். ஓகேங்களா. அந்த மேக்ஸ்க்கு வந்து நம்ம 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் நம்ம எடுத்துட்டு, ஓகேங்களா, அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும். ஓகேங்களா. அதாவது நெக்ஸ்ட்டு 2.5 hours ஆர் 2 hours 20 minutes. ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து ஒதுக்கிக்கணும். ஓகேங்களா. அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது ஃபஸ்ட் அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ், அதாவது 100% வந்து நம்மளுக்கு ஷோர், ஓகேங்களா, இதுதான் இதோட ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 100% இதுதான் கரெக்ட் அப்படின்னு தெரியும்ல, அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா. மார்க் பண்ணி முடிச்சிட்ட பிறகு செகண்ட் என்ன பண்ணோம்னா எலிமினேஷன் மெத்தட். அதாவது நம்மளுக்கு அந்த கொஷின் தெரியும், அந்த கொஷினுக்கு ஆன்சர் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும். அதாவது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா. அதை வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தட் வச்சு நம்ம அதுக்கு ஆன்சர் மார்க் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 99% வந்து நம்மளுக்கு அந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. தேர்ட் மெத்தட் என்னதுன்னா நம்மளுக்கு அதாவது 100% ஷுவரான கொஷின் முடிச்சிட்டோம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த கொஷின்ஸே முடிச்சிட்டோம், மிச்ச ரிமைனிங் வந்து நம்மளுக்கு தெரியலை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கொஷின்ஸை வந்து விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஓகேங்களா. நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அதனால் எந்த கொஷினுமே நீங்கள் விட்டுறாதீங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஆன்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஷேட் பண்ணிவிட்டு வந்துட்டாலும் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். தேர்ட் வந்து லக்கு. ஓகேங்களா. எந்த ஆன்சரையுமே விடாமல் எல்லாத்தையுமே ஷேட் பண்ணி வச்சுட்டு வரணும். ஓகேங்களா. இதுதான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்றதுக்காண்டி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட டைமை வந்து கரெக்டாக அலோகேட் பண்ணி
கரெக்டாக எக்ஸாம் ஹாலில் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். கீப் வாட்சிங் அவர் சேனல். ஓகே, ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.